இது ஒரு கண்ணியமான படம். இந்த படம் ஒரு செய்தியை சொல்ல போகுது அப்படின்னு நான் நினச்சேன். இதுவரைக்கும் எந்த படத்தோட கதையும் நான் கேட்பதற்கு ஆர்வமாக இருந்ததில்லை. என் வேலை உண்டு, நான் உண்டு. ஆனால் இந்த மாவீரன் கிட்டு என்ற பெயர் வைத்ததும் இந்த படத்தின் கதையை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருந்தேன். படப்பிடிப்பெல்லாம் முடிந்த பிறகு இந்த படத்தின் எடிட்டரிடம் எனக்கு அந்த கதையை சொல்லுங்கன்னு கேட்டேன். நான் படம் முடிஞ்சிருச்சு, அவர் ரிலீஸ் ஆக போகுது. அவர் அந்த கதையை சொன்னார். சொன்னதும் உண்மையில் நான் பொறாமைப்பட்டேன். அடடா, இப்படி ஒரு கதை நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நான் பொறாமைப்பட்டேன். இப்பயே எழுதி தர்றேன், இந்த படம் சுசீந்திரன் எடுத்த படங்களிலே மிகச்சிறந்த படம். ஒரு எனக்கு ரொம்பவும் இணக்கமான, எனக்கு ரொம்பவும் பிடிக்கமான, நான் கரெக்டாக சொல்லணுமா, நான் நேசிக்கும் ஒரு ஆண்மகன் பார்த்திபன் அவர்கள், நடிகர் பார்த்திபன் அவர்கள். அவரை ஒரு கருப்பு சட்டை போட்டு ஒரு போராளியாக இந்த படத்தில் காட்டியமைக்காக சுசீந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவர் வேறு ஒரு மனிதராக தர்றார் இந்த படத்தில் பார்க்கும்போது. நல்ல ஒரு போர்க்குணமிக்க ஒரு ஆளாக இந்த படம் தெரியுது. ஸோ இந்த படத்தோடைய இந்த திரைக்கதை, இந்த கிளைமேக்ஸ் இது எனக்கு தெரியுங்கிற காரணத்தினால ரொம்பவும் நம்முடைய இதயத்துக்கு ஏதோ ஒரு பெண்ணுடைய முகத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க இந்த படத்துடைய கதாநாயகி திவ்யா. அவ்வளோ, அதாவது என்ன, வழக்கமான பெண்களுடைய முகங்கள் இல்லாமல் ஜிம்மில் போய் அப்படி ரொம்ப ஒல்லியாக அப்படிலாம் இல்லாமல் நம் கல்லூரி காலங்களில் அங்கங்கே கடந்து வந்த காலங்களில் நம்முடைய இதயத்துக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு முகத்தை நினைவுபடுத்துகிற அந்த முகம், இந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது சினிமாட்டோகிராஃபி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா சுசீந்திரன்ட்ட நான் கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் 2. ஒன்று, ஒரு படம் வெளியாகிற நேரத்தில் அவர் அடுத்த படத்துக்கு லொக்கேஷனில் இருக்கார். 2வது, நம்ம எங்கே லொக்கேஷன் பார்க்க போனாலும் அந்த இடத்துல ஒரு 5 ஏக்கர் அவர் வாங்கியிருக்கார். இந்த 2 விஷயங்களையும் நான் சுசீந்திரன்ட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னால் இப்போ வரைக்கும் முடியவே இல்லை.